மைஃபேம் யூடியூப் சேனலில் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக வாரம் இனிய வாரம் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு வாரமும் ராசியின் பலன்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய கேள்விகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் முடிந்தவரை பதில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதற்கு பதில் கேட்கலாம். முடிந்தவரை பதில் சொல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி நீங்கள் தகவல் கொடுத்து தொடர்ச்சியாக இந்த ராசி பலன்களை பார்த்து கொண்டு வாருங்கள். குறிப்பாக இந்த ராசி பலன் நிகழ்ச்சியிலே ராசி பலன் மட்டுமல்லாமல் பொதுவான ஜோதிட சம்பந்தமான நிகழ்வுகளையும் அல்லது விஷயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதையும் தொடர்ந்து நீங்கள் கவனித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உடல் நலத்தில் ஏதாவது சிறிய குறைகளை கொடுக்கலாம். அதே நேரம் அறுவை சிகிச்சைகள் யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கு நல்ல நிலையும் ஏற்படலாம். குடும்பத்திலே எப்போதுமே நாளை என்ன செய்ய போகிறோம் என்பதை நன்றாக தீர்மானித்து கொண்டு செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வரலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். நண்பர்களை சந்திக்கலாம். தொழில் ரீதியாக சில போட்டிகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி கடகராசியில் அமர்ந்து இருக்கிறார். கடகராசியில் அமர்ந்து இருக்கக்கூடியவர் மகர ராசியை தனது 7வது பார்வையாக பார்த்திருக்கிறார். மகர ராசி என்பது உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனின் ராசியாகும். இந்த வாரம் சனி பகவானுக்கு ஏதாவது நல்ல வழிபாடுகளை செய்யுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூட வேறொருவருக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களில் ஏதாவது குறைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் தகப்பனார் வழியில் ஏதாவது சொத்துகள் இருந்தாலோ அந்த சொத்துகள் வந்து சேர்வதில் குழப்பங்களும் ஏற்படலாம் என்பதை புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியிலிருந்து உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிட்டு இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல கிரகமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராவது இருப்பார்களேயானால் இந்த ராசியிலே அவர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வெளி வட்டாரங்களில் நல்ல பெயர்களும் ஏற்படலாம். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் அது நடைபெறக்கூடிய காலங்களும் நிர்ணயிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் 2 நாட்கள்
உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக சந்திரனுக்கு இந்த வீடு அவ்வளவு பலத்தை கொடுக்கக்கூடிய வீடு அல்ல. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்தை பற்றியும் குறிப்பிடக்கூடிய ஒரு நிலையாகும். ராசிக்கு அதிபதி இங்கு இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. குழந்தைகள் மூலமாக ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். அதே நேரத்தில் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால், குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால், கல்வி கற்கக்கூடிய இடங்களில் சில இடையூறுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த வாரம் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, இது ஆவணி மாதம் அல்லவா? ராசிக்கு அதிபதி ராசியிலே பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் பலம் பெற்று இருந்த இந்த ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலிருந்து நேரடியாக 7வது பார்வையாக சில பார்வைகளை கொடுக்கிறார். இந்த 7வது பார்வை என்பது அவ்வளவு நல்லதல்ல. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கிடையே குழப்பங்கள் ஏற்படலாம். காதலர்களாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாக இணைந்து தொழில் செய்தால் அதன் மூலமாக சற்று குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த தொழிலில் ஏதாவது வேறு நபர்கள் நுழையக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடும். எனவே இது போன்ற விஷயங்களிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி புத பகவான் உங்களது ராசியிலிருந்து விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ராசியிலே செவ்வாய் பகவானும் குடியிருக்கிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் என்பவர் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாசல்கள் ஏதாவது அமைந்தாலும் அந்த வீடு வாசல்களை சரி பண்ணுவதற்கு கையில் பொருளாதார வசதிகள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் காணப்படுகிறது. அதே நேரத்தில் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். வீடு வாசல் வாங்குவதன் மூலமாகவோ அல்லது தொழில் சம்பந்தமாகவோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியுமாக ஆகிறார். ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் ஒரே கிரகம் வருவது என்பது சில நேரங்களில் நல்லது அல்ல. இது பொதுவாக இந்த துலாம் ராசிக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதன் மூலமாக என்ன நடக்கும் என்று கேட்டால், சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில நன்மைகளும் நடந்துவிடும். இதுவரை வராத வரவுகள் ஏதாவது இருந்தால், அதுவும் தொழில் ரீதியாக ஏற்பட்டு இருந்தால், சற்று முயற்சிகளை அதிகமாக செய்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். அதாவது பண வருவாய் வராமல் வேறு தொழிலை ஏதாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதையும் சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் அந்த வரவுகள் வருவதற்கு நேரம் காத்திருக்கிறது. நீங்களும் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார். பொதுவாக இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் என்பவர் ராசிக்கு அதிபதி என்ற முறையிலே சில உதவிகளை செய்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதி என்ற காரணத்தால் சில நோய் நொடிகளை எதிர்பாராத விதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இரத்த அழுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். எந்த வேலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டால் சில நேரங்களில் தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்தை பார்த்திருக்கிறார்.
அதே நேரத்தில் உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்த்திருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தன வருவாயை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றி பேசக்கூடிய இடம். எனவே வருமானம் வந்தாலும் குழந்தைகள் மூலமாக சில நேரங்களில் செலவுகளும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருந்து உங்களது ராசியை பார்த்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலருக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் நடைபெறவில்லை. பொதுவாக ராசியை பார்ப்பதால் என்ன பயன் என்று கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் ராசியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். தைரியஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கிறார். தொழிலில் எவ்வளவு போட்டி பொறாமைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு கொடுத்து விடுவார். பொதுவாக இந்த காலகட்டங்களில் உங்களது 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பது தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்களையும் உருவாக்கும். இருந்தாலும் மனதிலே துணிச்சலை வரவழைத்து கொண்டு செயல்பட வேண்டும். எப்போதுமே கெட்ட நேரம் நடந்து கொண்டு இருக்கும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த வாரத்திலே குறிப்பாக உங்களது வீடுகளில் ஏதாவது சுபகாரியங்கள் நடைபெறுவதுடன் ஏதாவது ஆலய வழிபாடுகள் செய்வதற்கும் வழிவகை பிறக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, பொதுவாக ராசிக்கு அதிபதி நல்ல நிலையிலே இருக்கிறார். ஆனால் தொழில் ஸ்தானத்திலே எந்த கிரகமும் இல்லை என்ற காரணத்தால் நீங்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழிலை சில நேரங்களில் சரிவர செய்யாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது நீங்கள் அவர்களிடமிருந்து ஏதாவது உங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் எந்த கருத்தாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களது பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியை குரு பகவான் பார்த்திருக்கிறார். தனாதிபதி ராசியை பார்த்திருக்கிறார். பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் உங்களது ராசியில் இருந்து பாக்கிய ஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்த்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். அதே நேரங்களில் வெளியூர் பயணங்களோ அல்லது வெளிநாட்டு பயணங்களோ புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயமாக வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்திலே வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் சந்திர பகவான் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்து அதிபதியாகும். தொழிலில் சிறிய போட்டிகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எல்லாம் எதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ராசியிலே திருக்கணிதப்படி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வாக்கியப்படி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதும் அதே நேரத்தில் ராசியில் இருப்பதும் ஏறத்தாழ ஒரே பலன்களைத்தான் கொடுக்கும் என்றாலும் கூட குருவும் சனியும் நண்பர்கள் இல்லை, விரோதிகளும் இல்லை, சமம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லுகிறது. எனவே சனி பகவான் ராசிகளுக்கு குரு பகவானாலும் குரு பகவானின் ராசிகளுக்கு சனி பகவானாலும் எந்தவிதமான குழப்பங்களும் தொல்லைகளும் வராது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது வேலைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களது ராசியிலிருந்து 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயும் சரி, குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையேயும் சரி உருவாகக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது.
குடும்பமாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது. பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த குடும்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது என்ற உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் சமாளிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.